அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுணா தேடலில் சமையல் குறிப்புகளோடு ஒரு புதுமையான அழகு குறிப்பும் வீடியோ கிடையில் காத்திருக்கு. ஸோ நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நினைத்தாலே நாவினிக்கக்கூடிய பழங்களின் அரசன் என வர்ணிக்கக்கூடிய பலாப்பழத்துலேருந்தாங்க இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பலாப்பழத்தை பெரும்பாலும் நம்ம சுளைகளாக தான் சாப்பிட்ருப்போம். அதை எப்படி எல்லாம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லான்னு தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு பலாப்பழம் வாங்கி வந்தாச்சுங்க. பலாப்பழத்தை என்னால் தனியாக கட் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கவங்களோட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சுளைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக பெரிய பெரிய சுளைகளாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி பருத்த சுளைகள் உள்ள பலாப்பழத்தை எப்படி பார்த்து வாங்குறது நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நம்ம இதை வச்சு பழம்பொரி செஞ்சுக்கலாம். பழம்பொரி செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்நாக்ஸ் செய்ய ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. பெரும்பாலும் இந்த ஸ்நாக்ஸுக்கு மைதாவை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நான் எப்பயுமே கோதுமையில் தாங்க செஞ்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு கிறிஸ்பினஸ்ஸை இந்த பழபஜ்ஜி கொடுக்கும். நான் சேர்க்குற எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே எள்ளு சேர்த்துக்குவேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை விரும்பாதவங்க 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இது கூட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சுக்கும் ஏலக்காய் போடுறோம். 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்க போகிறோம். இது பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம சுளைகளை ரெடி பண்ணிக்கலாம். சுளைகளில் இருக்கிற விதைகளை நீக்கிக்கலாம். சீசனல் டயத்தில் இந்த மாதிரி விதைகளை கலெக்ட் பண்ணி அதோட தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 7 days வரைக்கும் நிழல் காய்ச்சலே உலர்த்தி போட்டுருங்க. அதை நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்து சேவ் பண்ணி வச்சு இதை தேனோடையோ அல்லது பாலாடையோடையோ கலந்து ஃபேஸ் பேக்காக ஒரு 3 months வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிரும். இப்போ நம்ம விதைகள்லாம் நீக்கியாச்சு. பஜ்ஜி போடுறதுக்கு ஏதுவாக இந்த பலாப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பலாப்பழமும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழ துண்டுகளை மாவில் நல்லா நனைச்சி இதை நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் ஒன்றா சேர்த்து விட்டுருவோம். இந்த மாதிரி பதார்த்தங்கள் செய்கிறப்ப எண்ணெய் ரொம்ப பொங்கி வர ஆரம்பிக்கும். பொங்குறதை தவிர்க்கிறதுக்காக 2 கொய்யா இலைகளை பதார்த்தங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் போட்டு நல்லா முருக விட்டு எடுத்துட்டிங்கன்னா பொங்கல் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப கலர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எண்ணெயோட பொங்கல் எல்லாமே நல்லா அடங்கணுன்னு இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நம்மளோட பழம்பொரி நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக கார பழபஜ்ஜி செஞ்சுக்கலாம். கார பழபஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் பொடிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். விரும்புகிறவங்க இது கூட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ பலாப்பழத்தை நீள் வாக்கில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மாவில் நல்லா நனைச்சி ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் நம்ம ஒன்றா சேர்த்து விட்டுடுவோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுட்டு தான் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும். பொதுவாக சுளைகளை தான் நம்ம கடைகளில் வாங்குகிறோம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை மாற்றி விட்டுருவோம். பலாப்பழத்தை கடைகளில் வாங்குகிறப்ப பலாப்பழத்தோட தோல் பகுதியில் இருக்கிற முட்கள் நல்லா விரிஞ்சிருக்கணும். அது பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது. முட்களுக்கு கீழே இருக்கிற சதைப்பகுதி நல்லா தடிமனாக இருக்கணும்.
பலாப்பழத்தை தட்டி பார்த்திங்கன்னா நல்லா டொப்பு டொப்புன்னு சவுண்டு கேட்கும். பலாப்பழத்தோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தான் நல்ல ஒரு பெஸ்ட்டான பழமாக நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குரிய மெத்தட்ஸு. இப்போ நம்மளோட கார பலபஜ்ஜி நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பலாப்பழத்தில் எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணலாங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் பலாப்பழ ரெசிபிஸ்ன்னே தனியாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவை பயணம். நன்றி, வணக்கம்.